தமிழ் தொலைக்காட்சியில் முன்னணி தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிவி இருக்கும் இல்லையா, ஒரு சில சேனல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போது ஜீ தமிழும் அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருச்சு. ஜீ தமிழ் சேனல் வந்துட்டு இப்போது ரொம்பவே முன்னணி நிறுவனமாக இருக்குது. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நடக்கிற சீரியல்ஸாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட செம ரீச், ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும் நல்ல வைரலான ஒரு ரீச், அண்ட் அந்த கண்டஸ்டண்ட்டுக்கும் நல்ல ஒரு ஃப்யூச்சர் அமைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. இதை தொடர்ந்து இப்போது புதுசாக வந்து ஒரு நிகழ்ச்சி மகா நடிகை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தான் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சரிகமப்ப சீனியர் சீசன் 4 வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போது அடுத்ததாக சரிகமப்ப லிட்டில் சாம்ப் சீசன் 4 வந்து நடக்க இருக்குது. அதற்கான ஆடிஷனும் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ மக்களே, நீங்கள் வந்து இந்த 2 நிகழ்ச்சியும் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ. பிகாஸ் சாமானியனையும் சாதனையாளராக மாற்றும் இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை ஆர்வமும் திறமையும் உள்ளவர்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறும் நோக்கில் ஜீ தமிழ் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. கண்டிப்பாக இந்த சேனலில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து மக்கள் ஒரு நல்ல ஒரு ரீச் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு இதுதான். ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில் கதாநாயகி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி நிறைய பெண்மணிகள் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது மூலயமா நல்ல சான்ஸும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அதற்கு எடுத்துக்காட்டு பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியலில் ராஜி கதாபாத்திரமும், அண்ட் நிறைய சீரியல் அண்ட் பனிவிழும் மலர்வனம் அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து ருபீனா ருபிசீனா, அண்ட் இப்போ மலையாளத்தில் வந்து அவங்க லீட் ரோலாக பண்ணுறாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம சேனலில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இதற்கான வாய்ப்பு இப்போ ஜீ தமிழ்லையும் வந்து கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.